சிரிப்போம். அன்பினால் அணுகுவோம். கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்கா கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், ஊருக்காக கொடுத்தான். ஆம் சொல்லுங்களே, கடவுள் கொடுத்தது நம் அனைவருக்கும். அனைவருக்கும் கொடுத்தது அவனிடம் இருக்கிறது என்றால் அது அவனே பயன்படுத்தி கொள்ள நினைப்பது தவறு. அனைவருக்காகவும் கொடுத்தது உன்னிடம் இருக்கிறது, உன்னுடைய இடத்திலே இருக்கிறது, உன்னுடைய நாட்டிலே இருக்கிறது என்பதற்காக நீ அடம் செய்து கொண்டு மற்றவர்களுக்கு கிடைக்காம பார்த்து கொண்டிருக்கிறாயே, அது சரியில்லை. பொது உடைமை கடவுள் கொடுத்த அனைத்துமே அனைவருக்காகவும், அதை அனைவரும் பெற பல பெரியோர்கள் சேர்ந்து அதற்கு ஒரு வழிவகுக்க வேண்டும், பொது உடைமையாக மாற்ற வேண்டும். அதற்கு என்ன வழி என்று சிந்தித்து செயல்பட வேண்டும். அதுக்காக அவனை அடிக்க, உதைக்க, அழிக்க நினைக்க வேண்டாம். கேட்பவர்களை அழித்துவிட்டால் நாம் அனுபவிக்கலாம் என்று நினைக்காதீர்கள். கொடுங்கள். உன்னிடம் இருந்தாலும் அது மற்றவர்களுக்கு சொந்தமானது. கொடுங்கள், நீங்கள் பெறுவீர்கள். ஆம் செல்வங்களே, நமது நாட்டு தலைவர்களே, அனைத்தையும் அனைவரும் பெற வேண்டும். அதற்காக பல வழிமுறைகளை கையாளுங்கள். ஒரு நாள் இல்லை, பல நாட்கள் இல்லை, அதிக நாட்கள் எடுத்துக்கொண்டு அதற்கு தேவையான வழிமுறைகளை வகுங்கள். பொது உடைமையாக்குகள். அதற்கு முயற்சி செய்யுங்கள். அவனிடம் கேட்டால் அவன் கொடுக்க மாட்டேங்கிறானே என்றால் அடி உதைக்கு போக வேண்டாம். வேறு வழிகளை நாம் கையாளுவோம், சிந்திப்போம், அவனிடம் எடுத்து உரைப்போம். இல்லை என்றால் அவனுக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகளை நாம் குறைப்போம், கட்டுப்படுத்துவோம். அடிக்க வேண்டாம், ஏவுகணைகளை அவன் மீது ஏந்த வேண்டாம். அவனுக்கு பொதுமக்களால் பொதுவாக கிடைத்து கொண்டு இருக்கிற பொருட்களை அவன் பெறாமல் இருக்க வழி பண்ணுவோம். சமாதான முறையில் நாம் செயல்படுவோம். அம்சங்களே, சண்டை வேண்டாம், சண்டை வேண்டாம். பொதுவாக கிடைக்க கடவுள் கொடுத்திருக்கும் அந்த பொருட்களை உன்னிடம் இருக்கிறது என்று
நீ அது மற்றவர்களுக்கு கொடுக்காமல் இருக்க முயல வேண்டாம். தயவுசெய்து இரக்கம் மனம் கொண்டு எல்லோரும் எல்லாவற்றையும் பெற எல்லோரும் பாடுபடுவோம். ஓகே, முயற்சி செய்வோம். முயற்சி திருவினையாக்கும்.